ஹாய் நண்பா, இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா எக்ஸிபிஷன் வந்திருக்கோம். எங்கன்னா நம்ம கண்காடியால் தான். பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இங்கே ஹைலைட்டே இவங்க தான். பாருங்கள் என்னென்ன நடக்குதுன்னு. குட்டி குழந்தைங்கள வச்சு ஃபன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னைக்குள்ளே ரொம்ப நேரம் எப்படி இருப்பாங்கன்னே தெரியாது. அவங்க ஃபுல் எஃபர்ட்டை போட்டு நம்ம எல்லாத்தையும் மகிழ்விக்கிறதுக்காக அவங்க அந்த பொட்டிக்குள்ளே அடைஞ்சிருக்காங்க. அங்கே இருந்து ஹார்ட் சிம்பிள்லாம் காணிச்சு ஒரே ஃபன்னாக தான் இருந்துச்சு. பசங்க எல்லாருமே இது பக்கத்துலேயே தான் நின்னாங்க, யாருமே தள்ளி போகல. நிறைய வித்தைகள்லாம் வேற காட்டிகிட்டு இருந்தாங்க. ஃபன்னாக போயிட்டு இருந்து ஃபுல்லாக. அப்புறம் அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா இந்த ஃபால்ஸ் ஹைலைட்டாக இருந்து நைட் நேரத்தில் லைட்லாம் போட்டு பொலிப்பாக வச்சுருந்தாங்க. முக்கியமாக பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் எல்லோரும் அசம்பிளானதுக்கு காரணமே நம்ம ஃப்ரெண்டுக்கு பிறந்தநாள். ஸோ ஜம்முன்னு ஒரு கேக்கை வாங்கி அங்கேயே வச்சு கட் பண்ணி வெளியே வச்சு அப்படி ஒரு ஃபன் நடந்துச்சு. அப்படி எல்லாருக்கும் கேக்கெல்லாம் ஊட்டி கொடுக்க மாதிரி ஊட்டி கொடுத்து ஃபேக் பண்ணி ஒரே ஃபன்னாக தான் இருந்துச்சு. அப்படி மாற கேக் ஊட்டி விட்டுட்டு அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் கிளிப்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. நல்லா என்ஜாய் பண்ணியாச்சு. அங்கே வச்சு நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் உனக்கு வாழ்த்து சொல்லுவாங்க கண்டிப்பாக. அப்படியே டேரெக்டாக உள்ளே வந்தால் ரைடு மாதம் என்ட்ரி கொடுத்தோம். போனோடனே ரைடுக்குள்ளே போயாச்சு. பார்த்தீங்கன்னா சுற்றி நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஒரு மாதிரி வாமிட் சென்சேஷன் ஆக அளவுக்கு சுற்றி ஒரே ஃபன்னாக தான் இருந்தது. நாங்கள் ஒரே என்ஜாய்மெண்ட்டாக இருந்தாங்க. மேலேருந்து கொஞ்சம் ஃபாஸ்ட் ஏறின உடனே ஸ்பீடு ஏறின உடனே எம்மா கண்ணை திறந்து வைக்கவே முடியல, அவ்வளோத்துக்கு இருந்துச்சு. ஃபோனை ஒரு சைடு பிடிச்சிட்டு அது வேற பயமாக இருந்துச்சு. நம்ம நாகர்கோவில் போர்டை பார்த்தாலே நமக்கு தனி வைப்பு தான். உங்களுக்கு 2 சாய்ஸ் நண்பா. இது 2ல் நீங்கள் எதை செலக்ட் பண்ணுவீங்க? 2 புக்கையும் பாருங்கள், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போட்டிருக்கேன். நான் இதை செலக்ட் பண்ணி நீங்கள் எதை செலக்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள். அப்படியே நமக்கு தெரிஞ்ச அண்ணன் கடையில் பழைய மெமரிஸ்லாம் கொண்டு வர மாதிரி பென்சிலாக இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்து அப்படியே மெமரிஸ், பழைய மிட்டாய்கள், இந்த மிட்டாய் வகைகள்லாம் பார்க்கும்போது ஓல்டு மெமரிஸ் தான் கண்ணுக்குள்ளே வந்து போச்சு. எல்லா வகையான மிட்டாய்ஸ் பழைய ஓல்டில் 90s நம்ம சாப்பிட்டது, 10, 20s, 2K இயர்லியில் நம்ம சாப்பிட்டது எல்லாமே இருந்துச்சு. நம்ம ஃப்ரெண்டு பைய பார்த்துட்ட வேலை அவன் ஆளுக்கு. லாஸ்ட்டாக கோலா ஐஸோடு நம்ம டேயை கம்ப்ளீட் பண்ணோம். நம்மளோட 2வது வீடியோ நம்மளுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். பாய்.